பைக்கில் சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞரை நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் விஜயகுமார் கண்மூடித்தனமாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நெல்லை கேடிசி நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் மதியம் 2 மணி அளவில் ரோட் ஷோவும் நடத்தினார். அப்போது தாழையுத்து அருகே பொட்டல் பகுதியில் பிரச்சார வாகனத்தின் முன்புறமும் பின்புறமும் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் தலையில் ஹெல்மெட் அணிந்தும் சாலை விதிகளை பின்பற்றியும் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். பின்னால் காரில் வந்த துணை ஆணையாளர் விஜயகுமார் ஓவர்டேக் செய்து பைக்கின் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி வந்த வேகத்தில் இளைஞரின் நெஞ்சு பகுதியில் ஓங்கி குத்தினார். அவருடனேயே காரில் இருந்து இறங்கிய திருப்பதி ராஜன் என்ற மற்றொரு காவலர் இளைஞரின் நெஞ்சில் பல முறை வெறிகொண்டு குத்தினார். சார், ஒரு நிமிஷம், எதுக்காக அடிக்கிறீங்க என இளைஞர் கேட்க, டிசி விஜயகுமார் காரின் பின்னால் மற்றொரு வாகனத்தில் வந்த அதிவிரைவு படை காவலர்கள் இளைஞரின் பைக்கை கீழே தள்ளிவிட்டு அவரை சாலையோரத்திற்கு இழுத்துச் சென்று சரமாரியாக தாக்கினர். இந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் ஷேர் செய்து நியாயம் கேட்டு வரும் தாவேகவினர் டிசியே இறங்கி வந்து அடிக்கும் அளவுக்கும் இளைஞர் அப்படி என்ன குற்றம் செய்தார்? டிசி விஜயகுமார் அடித்தால் உடன் சேர்ந்து காவலர் திருப்பதி ராஜனும் என்ன ஏது என கேட்காமல் அடிப்பதா? அதிவிரைவு படை காவலர்கள் ஒன்று சேர்ந்து அடித்ததில் இளைஞருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் அவரது பெற்றோருக்கு யார் பதில் சொல்வது? இளைஞர் ஒருவேளை குற்றமே செய்திருந்தாலும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாமே. அப்படி இல்லையா, பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு கண்மூடித்தனமாக அடிப்பதா என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.